உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பெரிய வாலிபர் மீட்டிங் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா 2 சிறுவர்கள் பாத்தீங்கன்னா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி வராங்க. அந்த மைதானம் முழுவதும் இடமே இல்ல. சரி வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அப்படி நெனைக்கையில ஒரு வாலண்டியர் ஓடி அவங்களுக்கு இடத்த ஒதுக்கி குடுத்து, நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லி அமர்றதுக்கு இடத்த ஒதுக்கி தராங்க. அப்போ பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தின் முடிவுல அவங்க அபிஷேகத்த பெற்றுக்கொள்றாங்க, அர்ப்பணிக்கப்படுறாங்க. அவங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வல்லமையான ஊழியக்காரரா மாறுறாங்கங்க. யார் அந்த ஊழியக்காரர்ன்னு சொல்லவா? அவங்க தான் நம்ம பில்லி கிரகாம். ஆமாங்க. அன்னைக்கு அந்த வாலண்டியர் சரி போனா போயிட்டு போறாங்க 2 பேரும் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா நம்மளால இன்னைக்கு ஒரு வல்லமையான பில்லி கிரகாம பார்த்திருக்க முடியாதுங்க. ஆமாங்க. இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நம்மளுக்கு என்ன சின்ன சின்ன ஊழியங்களை கொடுக்குறாங்க, அதுல என்ன நமக்கு பெரிய மாற்றம் வந்துட போது நீங்க சோர்ந்து போயிருக்கலாங்க. நம்ம செய்யற சின்ன சின்ன ஊழியங்கள்ல நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு நெகேமியாக்கள் எழும்பலாம், எஸ்ராக்கள் எழும்பலாம், தானியல்கள் எழும்பலாம். சோர்ந்து போகாம தொடர்ந்து நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன ஊழியங்கள்ல நீங்க உண்மையா இருங்க. கண்ணீரோடு நீங்க விதைய விதைங்க. கண்டிப்பா கம்பீரத்தோடு நீங்க அறுப்பீங்க. மிகுந்த சந்தோஷத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.